யாரெல்லாம் கேஸ் இருக்குதோ அவர்கள் எல்லாம் பிடிச்சி இது பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டி தானே ஒரு கட்சியை வந்து இங்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு இஞ்சி அளவுக்கு ஒரு கிள்ளி போட்டது கூட ஜனநாயகம் கிடையாது இந்த என்டையர் ப்ராசஸ்ல. நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் செய்த அந்த ரிப்பல்சிவ் விளையாட்டுகள் என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண குடிமகனுக்கு வந்து அத்தனை அதிகம் வெக்கக்கேடான விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு 400 பேரை ரேப் பண்ணிட்டு வந்து ஒருத்தன் வந்து எங்கே துபாயில் எங்கே போய் உட்காந்துருக்கான், அவனுடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கூட கேன்சல் பண்ணாத ஒரு பிரதமராக, ஒரு ஹோம் மினிஸ்டராக இவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க நபர்கள் என்று நாம் நினைத்திருக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு பல அரசியல் விஷயங்களை பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சார் நம்மோடு இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் விஷ்ணு சார். இந்திய நாட்டோட தேர்தல் திருவிழாவுல மிக முக்கியமான மாநிலம் ஒண்ணு இருக்கு, மகாராஷ்டிரா. பிஜேபிக்கும் அது செய்யக்கூடிய மதவாதம் சார்ந்த அந்த அரசியலுக்கும் பேர் போன இன்னொரு மாநிலம் மகாராஷ்டிரா. அவங்களோட பேட்டர்னாவே அந்த ஹிந்துசம போர்ட்ரே பண்றதும் சத்ரபதி சிவாஜியை வச்சுக்கிறதும் அப்படின்னு அவங்க ஃபுல்லா அந்த காவிக்கொடியை சுத்தி தான் அவங்க அரசியலே பல நாளா தொடர்ந்து நடந்திருக்கு. தற்போது மகாராஷ்டிராவின் அரசியல் கள நிலவரம் என்ன? ரொம்ப கன்ஃபியூசிங்கா தான் இருக்குது. அதாவது இப்போ வந்து கட்சிகள் வந்து பிளவுபட்டு கிடக்குது. பிளவு கட்டுறது மட்டும் அது தானா பிளவுபட்டது கிடையாது. நரேந்திர மோடியினுடைய பிஜேபியினுடைய சூழ்ச்சியினால் வந்து பிளவுபட்டு கிடக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்டமாக வந்து உத்தவ் தாக்கரே வந்து உடைக்கிறாங்க. உத்தவ் தாக்கரேனுடைய முதலமைச்சராக இருக்காரு. அவரை வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, அதாவது சிவசேனா வந்து பாஜக இருந்து வெளியேறி அதற்கு தனியாக களம் காண போகிறது என்ற அந்த செய்திகள் வந்த உடனே வந்து சிவசேனா வந்து உடைக்கிறாங்க. அப்போ முதலமைச்சருடைய அந்த ஃபேக்ஷன் என்பது ஏறத்தாழ ஒரு மைனாரிட்டி ஃபேக்ஷனாக மாறிவிடுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இவர்கள் அந்த ஏக்நாத் ஷிண்டே இந்த மாதிரி ஆளுங்க, அதாவது யாரெல்லாம் கேஸ் இருக்குதோ அவர்கள் எல்லாம் பிடிச்சி இது பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டி தானே, அப்ப அவர்கள் எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டு ஒரு கட்சியை வந்து இங்க ஆரம்பிக்கிறார்கள். அதாவது எம்எல்ஏஸ் வந்து வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார்கள். உத்தவ் தாக்கரே என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் ஃப்ளோர் டெஸ்ட் கேட்கிறாரு. அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட் போறாரு. எங்கேயுமே வந்து நீதி கிடைக்கவில்லை. அதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதாவது இவர்களை எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும் என்று ஸ்பீக்கர் ரூலிங் வர்றாரு, போடுறாரு. அதெல்லாம் ஒண்ணுமே யாருமே எங்கேயுமே கண்டது. அதாவது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு இஞ்சி அளவுக்கு ஒரு கிள்ளி போட்டது கூட ஜனநாயகம் கிடையாது இந்த என்டையர் ப்ராசஸ்ல. அதாவது இப்போ உத்தவ் தாக்கரே வந்து முதலமைச்சராக இறக்கி கொண்டு ஷிண்டேவை கொண்டு போய் உட்கார வைக்கிறல்ல, அந்த ப்ராசஸ்ல வந்து நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் செய்த அந்த ரிப்பல்சிவ் விளையாட்டுகள் என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண குடிமகனுக்கு வந்து அத்தனை அதிகம் வெக்கக்கேடான விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் அதிகாரத்துக்காக என்ன வேணாலும் செய்கின்ற 2 நபர்களாகத்தான் இப்ப பிஜேபியினுடைய நரேந்திர மோடி ஆனாலும் சரி, அமித்ஷா ஆனாலும் சரி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதனால வந்து அவர்களிட்ட இருந்து இந்த டீசன்சி வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதான் இன்னைக்கு இப்பவும் பார்த்து கொண்டிருக்கிறது தானே. இஸ்லாமியர்களை பத்தி பேசுறாரு, அப்புறம் அப்படியே மாறுறாரு. அப்புறம் அப்படியே இஸ்லாமியரை பத்தி பேசுறாரு, அப்புறம் அப்படியே மாறுறாரு. இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாரு. மைனாரிட்டிஸ்க்காக 15% பட்ஜெட்டே ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னவர் என்றெல்லாம் வந்து காங்கிரஸ் இந்த அளவுக்கு தரக்குறைவான, அதாவது பொய் தரக்குறைவான இது சார்ஜஸை வைத்துக் கொண்டு ஒரு நோ பேஸ் இன் ட்ரூத். அதே மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலையும் அப்படியே தான் இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இப்போ வந்து உத்தவ் தாக்கரேனுடைய அந்த அரசாங்கத்தை தூக்கி போட்டுக்கொண்டு ஷிண்டே என்று அவரு சாதாரணமா நின்னாலே ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நபரை கொண்டு வந்து அங்க நிறுத்தி அவர் ஆக்சுவலா வந்து கான்பிடண்டா இருந்தார். அதாவது உத்தவ் தாக்கரேனுடைய ஒன் ஆஃப் தி, இப்ப வந்து இந்த எடுபடி வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு சீஃப் எடுபடியான், டெப்டி சீஃப் எடுபடியான், அந்த மாதிரி வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு எடுபடி இவருக்கு. அந்த எடுபடியை கொண்டு வந்து முதலமைச்சராக வச்சிருக்காரு. எப்படி புஷ்கர் சிங் தாமியை வந்து இன்னைக்கு வந்து முதல்வராக வச்சிருக்காரோ உத்தராகண்ட்ல, அதே மாதிரி ஒரு நபராக இவர் இருக்கிறார். அப்ப இவருடைய அந்த கட்சி வந்து அவருக்கு அதீதமான டைம் கிடைக்கிறது. இது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு அதீதமான டைம் கிடைக்கிறது. கவர்னர் கூப்பிட மாட்டேங்கிறாரு, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் அதில் தலையிட மாட்டேங்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல தான் என்சிபி வந்து உடைக்கிறாங்க. சரத்பவாரனுடைய கட்சி வந்து உடைக்கிறாங்க. சரத்பவாரனுடைய கட்சி எப்படி உடைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நோட்டீஸ் விடுறது. யாருக்கு? அஜித் பவாருக்கு, பிரபுல் பட்டேல், இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து நோட்டீஸ் விட்டு
75,000 கோடி கேஸ் மேல இருக்கு. சரத்பவார் இரிகேஷன், ஐ மீன் அஜித் பவார் இரிகேஷன் கேஸ், அவர் வைஃப் அவங்க மேல ஒரு 25,000 crore கேஸ். இதெல்லாம் ஊழல் நடந்த விஷயங்கள் தான். நாராயண ராணே மேல கேஸ், எல்லாத்து மேலயும் கேஸ். நாராயண ராணே பிஜேபி சேர்ந்தார். 330 கோடி ஏதோ ஜுஹூல வந்து ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டியிருக்காரு. அதுக்கே வந்து 400 கோடி 500 கோடி ஆகிற ஒரு பில்டிங் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. நீங்க என்ன ஊழல் வேணா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா பிஜேபியோட இருங்க. பிஜேபியோட இருந்தால் நீங்க என்ன அயோக்கியத்தனமும் பண்ணலாம். இப்ப பார்த்தான்ல, ஒரு 400 பேரை ரேப் பண்ணிட்டு வந்து ஒருத்தன் வந்து எங்கேயோ துபாயில எங்கேயோ போய் உட்காந்துருக்கான். அவனுடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கூட கேன்சல் பண்ணாத ஒரு பிரதமராக, ஒரு ஹோம் மினிஸ்டராக இவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க நபர்கள் என்று நாம் நினைச்சிருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. 75,000 கோடி 25,000 கோடி பொருட்டே கிடையாது. அப்போ அவங்களே வந்து என்ன சொன்னாரு, இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன் இல்ல. இன்ஃபேக்ட் சரத்பவார் கிட்டயும் போய் அஜித் பவாரும் பிரபுல் பட்டேல் சொன்னது விஷயமே இதுதான். எங்க மேல கேஸ் இருக்கிறது, எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, அதனால நாங்க அந்த பக்கம் போறோம். இதுதான் அவர்கள் சொன்ன விளக்கமா இருக்கிறது. எனக்கு ரொம்ப கான்பிடென்ஷியல் தகவல் வந்து அவர்கள்ட்ட இருந்தே வந்திருக்கிறது. அப்போ இந்த காரணத்துக்காக என்சிபி பிளவுபடுகிறது. என்சிபி பிளவுபட்ட உடனே என்ன ஆகுது, இந்த கேஸ் எல்லாம் மூடி மறைச்சிட்டானுங்க. அதாவது க்ளோஷர் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணது. அதாவது இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்டமாக எம்பிஏ அரசாங்கம் ஃபார்ம் பண்ணது. அதாவது சிவசேனாவுடைய அரசாங்கம் அங்க ஃபார்ம் பண்றாங்க. அதுல வந்து கூட்டணி அரசாங்கம், காங்கிரஸ்காரர் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள், அதாவது என்சிபி இருக்கிறார்கள், அனைத்து சேர்ந்த அரசாங்கம். அந்த டைம்ல இந்த நிலவில் இருக்கிற கேஸ், அஜித் பவார் மேல இருக்கிற கேஸ் வந்து அப்போ வந்து க்ளோஸ் பண்றாங்க. லோக்கல் இது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணுது. அதன் பிறகு வந்து இந்த அரசாங்கத்தை தூக்கி போட்ட வருது. அதாவது சிவசேனா வந்து உத்தவ் தாக்கரே வந்து முதலமைச்சராக இறக்கின பிறகு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிவசேனா வந்த உடனே, அதாவது அஜித் இவரு ஷிண்டே வந்த உடனே அந்த கேஸ் வந்து ரீஓபன் ஆகுது. அந்த கேஸ் ரீஓபன் ஆன உடனே அப்புறம் வந்து பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனைகள் வந்த உடனே இவரை சமன் பண்றாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. அதன் பிறகு வந்து இவர் போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்த உடனே, அதாவது இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் கொடுத்த உடனே, ஷிண்டே சேனாவுக்கு சப்போர்ட் கொடுத்த என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க. இதை விட பெரிய ஒரு அப்பட்டமான ஊழல் வந்து இந்திய மகாநாடே பார்த்து கிடையாது. 75,000 கோடி 1-2 காசு கிடையாது. இவர் வைஃப் மேல 25,000 கோடி, அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்தது வந்து சிபிஐ ஃபைல் பண்ணது. சிபிஐ தான் பிரபுல் பட்டேல் மேல கேஸ் போட்டிருந்தது. அதாவது ஏர்கிராப்ட் வாங்குறதுல வந்து நட்டம் பண்ணிட்டாரு, வேற என்ன இவர் வந்து காசு வாங்கியிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கேஸ் அது. அதுக்கு வந்து க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஊழல் செய்யலாம், நீங்க என்ன வேணா ஊழல் செய்யலாம், பேசிக்கலி கொள்ளையடிக்கலாங்க. நீங்க வந்து நாளைக்கு ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு கண்ணை வச்சு இருக்கிற காசு பூரா தூக்கிட்டு வந்துட்டு நாளைக்கு வந்து பிஜேபி போய் சேர்ந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பிரபுல் பட்டேலோட கேஸ் அதுதான். அப்ப பிரபுல் பட்டேல், அப்ப என்சிபி பிளவாயிடுச்சு, சிவசேனா பிளவாயிடுச்சு, பாஜக வந்து காங்கிரஸ் வந்து தலைவர்களை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. எப்படி இழுத்துக்கொண்டிருக்கிறது? அசோக் சவான் என்ற ஒரே ஒரு கேஸ் மட்டும் சொல்லிடலாம். அசோக் சவான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதர்ஸ் ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் இருக்குது. அதாவது ஆதர்ஸ் ஹவுசிங் சொசைட்டி ஒரு பில்டிங் கட்டுறது, அது வந்து டிஃபென்ஸ்க்காக கொடுக்க வேண்டிய ஒரு இதா இருந்தது. அதுல வந்து தங்களுடைய ஆளுகளை வந்து 10 வேலை ஏதோ நுழைக்கிறாங்க. 10 எல்லாம் அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், நுழைக்கிறாங்க. அதில் நுழைச்சது வந்து அது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் கண்டுபிடிக்கிறது, அவர் மேல வழக்கு பதிவாகிறது. அப்ப அசோக் சவான் கிட்ட சொல்றாங்க, பிரதர் நீங்க வந்து பிஜேபியில் சேர்ந்துருங்க, பிஜேபியில் சேர்ந்தா பிரச்சனை கிடையாதுங்க அப்படின்றாங்க. டப்புனு போய் பிஜேபியில் சேர்ந்து மேட்டர் முடிஞ்சது. அப்ப இந்த மாதிரியான ஒரு 10 தலைவர்களை வந்து காங்கிரஸ் வந்து வாங்கி இருக்கிறாங்க. வாங்கி இந்த கேஸ் க்ளோஸ் பண்ண வேண்டியது. நீங்க என்ன கொள்ளதான் அடிச்சீங்க, என்னங்க இப்போ வந்து நீங்க ஆர்பிஐ போய் கொள்ளையடிங்கிற அந்த ரேஞ்சில வந்து பிஜேபி காரன் பேசிட்டு இருக்காங்க. அமித்ஷாவும் மோடியும் வந்து அதற்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இப்படித்தான் இன்றைய சூழல் பாத்தீங்கன்னா, இதனாலதான் என்சிபி 2 கட்சியாக, சிவசேனா 2 கட்சியாக, காங்கிரஸ் ஒரு கட்சியாக, பாஜக இருக்கின்ற கொள்ளைக்காரர்களுடைய கூடாரமாக இன்னைக்கு வந்து பாம்பேல வந்து தோற்றமளித்துக் கொண்டு. சார், இப்போ இந்த மாதிரி அத்தனை கட்சிகளையும் பிரித்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பாஜக செயல்படும் போது, இன்னைக்கு ஷிண்டேவால காங்கிரஸுக்கு அதிகப்படியான நன்மை இந்த தேர்தல்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஷிண்டேவால் எந்த வகையில் காங்கிரஸ் பலனடைந்திருக்கிறது? இல்ல அப்படி ஒன்றும் நடக்கல, பிஜேபிக்கு தான் அவர் இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன நடக்குது? இல்ல, ஷிண்டே வந்தோடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு வந்து அந்த ஆர்ஐ ஃபாரஸ்ட்னுடைய அந்த கிளியரன்ஸ் வந்து ஒத்துக்கொண்டு அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு. இந்த புல்லட் ட்ரெயின் கொண்டு வரதுக்கெல்லாம் இப்ப அதுக்கு அப்புறம் புல்லட் ட்ரெயினுக்காக பர்மிஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த ஆர்ஐ ஃபாரஸ்ட்ல வந்து இருக்கின்ற அந்த எலிட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஏலியனேட் பண்ணிடுறாங்க. அதாவது
இந்த நகரம் வந்து இப்ப கடைசி இருக்கின்ற கிரீன் பசுமை இடம், அந்த பசுமை இடத்தை வந்து சூறையாட ஆடுகிறார்கள், ஆடக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து மக்கள் பல பேர் வந்து பட்னவிஸ் தான் அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாரு. அதற்கு எதிராக வந்து உத்தவ் தாக்கரே வந்தபோது மனு அளித்தார்கள். உத்தவ் தாக்கரே வந்து சரி அப்படின்னா வேண்டாம், நாங்க ஆர்ஐ ஃபாரஸ்ட் தொடல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த டெவலப்மெண்ட் வந்து கைவிடுறாங்க. அதன் பிறகு இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த டெவலப்மெண்ட் வந்து ஆகுறது. அப்போ அந்த எலிட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எலினேட் பண்ணிட்டாங்க பாஜக, ஷிண்டே. என்னங்க இது குறுகிய காலத்துல இன்னும் காசு பண்ணணும் அவ்வளவுதான். நோக்கமே அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. காசு பண்ணணும் காசு பண்ணணும் காசு பண்ணணுங்கிறது மட்டும்தான் பாஜக மட்டும் கிடையாது. அங்க இருக்கின்ற எல்லா அனைவருடைய நோக்கம் தான் இருக்கிறது. ஒரு கொள்கை கோட்பாடு ஒண்ணுமே கிடையாது. சிவசேனாக்கு என்ன கொள்கை கொள்கை கோட்பாடு? பாஜக வந்து மதவாத அரசியலை பேசுறது, இவங்க மதவாதம் பிளஸ் பிராந்தியவாதம் ரெண்டு விஷயங்களை பேசுறாங்க அவ்வளவுதான். ஆம்ச்சி மும்பை, மும்பை ஃபார் மும்பைக்காஸ் அந்த ஒரு விஷயத்த, மும்பை ஃபார் மராட்டாஸ் அந்த ஒரு விஷயத்த வந்து மேற்கொள் எடுத்துக்கொண்டு போறார்கள். அவ்வளவுதான். யாருக்கும் ஒரு கொள்கை ஒன்றும் கிடையாது. அப்ப ஆனால் அதுல வந்து இப்போ வந்து தலைவர்களாக பல பேர் இருக்கார்கள். இப்போ உத்தவ் தாக்கரே வந்து இன்னைக்கு ஒரு தலைவராக தோற்றமளிக்கிறார். இது ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்படி ஒரு தலைவர் இருந்தாவே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு 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 சாதாரண ஒரு ஃபிகராக ஒரு ஒரு பாலிட்டிஷியன் கூட இல்ல. அந்த அளவுக்கு ஒரு ஒரு சின்ன மனிதராக இருந்தார்னு வைத்துக் கொள்ளலாமே. அதே மாதிரி சரத்பவார் வந்து எப்பவுமே ஒரு பெரிய தலைவர் தான். ஆனா அவர் மேல எப்பவுமே பல டவுட்டுகள் இருந்தது. அதாவது பாம்பேல இருந்து வர்றதுனால பல டவுட்டுகள் வந்து உங்க மேல இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் பாம்பே தான் பல விஷயங்கள் பைனான்சியல் கேபிட்டல்ல தலைநகரம். அதனால வந்து பல டவுட்டுகள் வந்து அவர் மேலே இருந்த வண்ணம் தான் இருக்கிறது. அப்ப இது ஒரு பேக்ரவுண்ட். ஆனா இப்ப என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்ல இருக்கின்ற இந்த பேட் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஊழல்வாதிகள், அதாவது பேங்க கொள்ளடிக்கிற ரீதியில் இருக்கின்ற அந்த லெவல்ல இருக்கின்ற நபர்கள் எல்லாம் வந்து பிஜேபி போய் சேர்ந்தாங்க. அப்ப காங்கிரஸ் ஒரு சுத்தமான கட்சியாக வந்து பல மக்களுக்கு வாங்குவது தோற்றமளிக்கிறது. அதே மாதிரி இப்ப கீழே இருக்கின்ற நபர்கள் வந்து பெரிதாக பணம் பண்ணல காங்கிரஸ்ல. அப்ப அவையெல்லாம் இன்னைக்கு வந்து தலைவரா மாறிட்டாங்க. இப்ப இந்த தலைவர்களுடைய ஒரு 7, 8 பேர் தலைவர் பொசிஷன்ல இருந்து விட்டு போனதுனால பாக்கி இருக்கிறவங்களுக்கு அந்த தலைவராகக்கூடிய அந்த வாய்ப்பு வருகிறது. அப்போ இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல கட்சியாக மக்களிடையே சென்று அடைகின்ற கட்சியாக தெரிகிறது. அதே மாதிரி காங்கிரஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாகுது. ஏனென்றால் பல நபர்கள் வந்து காங்கிரஸ் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து இந்த ஆயாராம் கேயாராம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பவர் இருக்கும்போது நாங்க இருப்போம், பவர் இல்லைன்னா இருக்க மாட்டோம், அந்த பாணியில் இருக்கிற நபர்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து அதுல இருந்து விலகி விட்டார்கள். விலகி விட்டதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் ஏறத்தால ஒரு ஒரு தூய்மையின் வடிவமாக இன்னைக்கு வந்து பெரிய ஐரணி இது காங்கிரஸை பொறுத்தவரை தோற்றம் அளிக்கிறது. அதே மாதிரி சிவசேனா எடுத்தீங்கன்னா, சிவசேனா இன்னைக்கு உத்தவ் தாக்கரேக்கு நிறைய ஒரு சிம்பத்தி இருக்கு. டெஃபினட்டா ஒரு சிம்பத்தி இருக்கிறது. டெஃபினட்டா அவர் வந்து நல்லாட்சி கொடுத்தார் என்ற அந்த பேர் அவருக்கு இருக்கிறது. அதே மாதிரி அவருடைய பிள்ளை கூட ஆதித்ய தாக்கரே கூட நன்றாகத்தான் பணியாற்றினார் என்ற அந்த விஷயம் இருக்கிறது. அதை தாண்டி சரத்பவார் மேலேயும் ஒரு சிம்பத்தி இருக்கிறது. இப்போ பாராமத்தியில வந்து சுப்ரியா சூலேக்கு எதிராக அஜித் பவாரனுடைய வைஃப் தான் நிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட பாராமத்தியில ஜெயிக்கிற வாய்ப்பு என்னை பொறுத்தவரை சுப்ரியா சூலேக்கு தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து இப்போ இண்டிவிஜுவல் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி யாருக்கு இருக்கிறது, அதே மாதிரி ஒரு கிளீன் இமேஜ் யாருக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா அது என்சிபி காரர்களுக்கும் உத்தவ் தாக்கரே நபர்களுக்கும், உத்தவ் தாக்கரே ஐரணி, அதோட பெரிய ஐரணி எங்கேயுமே கிடையாது, காங்கிரஸ் நபர்களுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறது என்ற நிலை இருக்கிறது. அப்ப போன முறை வந்து 17 சீட் வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க, பிஜேபி ஜெயிக்கிறது. அதே மாதிரி 23 சீட் வந்து சிவசேனா ஜெயிக்கிறது. இந்த முறை அதற்கான அப்போ ஒண்ணு ஒருங்கிணைந்த சேனா கிடையாது. அதே மாதிரி பாஜகவும் வந்து இந்த இந்த பல கூடாரங்கள்ல இருந்து வந்த ஜோக்கர்ஸ், அதே மாதிரி ஊழல்வாதிகள் இருக்கின்ற ஒரு இடமா இருக்கு, கொள்ளைக்காரர்களுடைய கூடாரமாக இருக்கிறது. அவர்களை வைத்துக்கொண்டு நீங்க எந்த அளவுக்கு முன்னால போக முடியும்ன்றது விஷயம் நிச்சயமா இருக்கிறது. அங்கதான் காங்கிரஸ் ஸ்கோர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்ப காங்கிரஸுடைய இமேஜ், சரத்பவாரனுடைய அந்த லிமிடெட் அப்பீல், லிமிடெட் ரீஜன்ல இருக்கிற அப்பீல், அதே மாதிரி சிவசேனாக்கும் லிமிடெட் அப்பீல் தான், லிமிடெட் ரீஜன் தான். அதாவது பாம்பே, தானே, அதை தாண்டி மேபி நாசிக் மட்டும் வரலாம்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. நாக்பூர் பக்கம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சிவசேனா கிடையாது. அங்கெல்லாம் பாஜக தான் ஜெயிக்கும். நாக்பூர் குறிப்பாக நிதின் கட்கரியுடைய ஊர். அப்ப அந்த ஏரியா எல்லாம் நிச்சயமாக பாஜக ஜெயிக்கும். ஆனால் குறிப்பாக இந்த இந்த 17 சீட் என்பது தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். என்னை பொறுத்தவரை முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னை பொறுத்தவரை 7 இருந்து 8 சீட் அவ்வளவுதான் பாஜகவால் தக்க வைக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். கம்ப்ளீட்டாக இந்த பட்னவிஸ்க்கு விட்டதுலதான் ஒரு பெரிய ஒரு 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 தொய்வு என்று நான் கருதுகிறேன் பாஜகவினுடைய அந்த வெற்றி வாய்ப்புக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, பட்னவிஸினுடைய எய்ம்ஸும் அதே மாதிரி பாஜகவினுடைய எய்ம்ஸும் ஒரே இடத்துல கிடையாது. ரெண்டு இடத்துல இருக்கிறது என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அவருக்கு இங்க முதல்வராக வேண்டும், அதற்கான வழிகளைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எம்பி எவன் வேணா ஆகிக்கிட்டோன்ற லைன்ல தான் இருக்காரு. எப்பவுமே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு பிறகு இருக்கின்ற முக்கியமான நபர் இந்தியால பொறுத்து பாத்தீங்கன்னா அது நிச்சயமாக பாம்பே ஆளுகின்ற முதலமைச்சர் தான், மகாராஷ்டிரா ஆளுகின்ற முதலமைச்சர் தான்,
செகண்ட் பிகஸ்ட் பர்சன் இன் இந்தியா. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபைனான்சியல் சென்டரை கண்ட்ரோல் பண்றீங்க. அதே மாதிரி பல விஷயங்கள்ல அங்க இருக்கின்ற அந்த தாதாஸ்ல இருந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவுடைய முதல்வர் தான். அப்போ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நரசிம்மராவோட இல்லை என்றால் ஒரு மன்மோகன் சிங்கோட ஒரு வாஜ்பாயினுடைய பவர் யாருக்கு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சரத்பவாருக்கு இருந்தது. அதே மாதிரியான பல முதல்வர்களுக்கு அங்க இருக்கின்ற முதல்வர்களுக்கு அனைத்து முதல்வர்களுக்கும் வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருந்து அந்த பவர் இருந்தது. அதானி அம்பானியினுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாம்பே தான் என்று நாம் மறந்துவிட முடியாது. அப்ப இதுதான் பாம்பேயினுடைய முக்கியத்துவமா இருக்கிறது. அந்த பாம்பேல வந்து இன்னைக்கு வந்து சிவசேனா ஒரு பெரிய ஒரு அது ஒரு ஹோல்டு நல்ல ஒரு ஹோல்டா இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்ப இதுதான் அங்க மகாராஷ்டிரானுடைய ஒரு பாலிடிக்ஸ்னுடைய ஒரு பின்னணியா இருக்கு. உங்களோட பிஸியான டைம்ல நேரம் ஒதுக்கி மகாராஷ்டிரா அரசியலை இவ்வளவு தெளிவாக மக்களுக்கு புரியும்படி விளக்கியமைக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். தேங்க்யூ சார். நன்றி.